ஹாய் காய்ஸ். போன வீடியோவில் எம்படட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம், மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள இன்சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரோலர் எடுத்திருக்கேன். அடினோ, இது என்னென்னா அடினோ லில்லி பேடுன்னு சொல்லுவாங்க இந்த கண்ட்ரோலர். இதில் இன்சைடில் அட்மெகா 332, இதில் என்ன கண்ட்ரோலர்னா அட்மெகா 332ன்ற கண்ட்ரோலரு. இதில் என்னெல்லாம் இருக்கும்னா சிபியு இருக்கும், ஃப்ளாஷ் மெமரி இருக்கும், ரேம் இருக்கும், ஜிபிஐஓ இருக்கும், டைமர், ஏடிசி, கம்யூனிகேஷனுக்காக எஸ்பிஐ, I2C, UART இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு சிபியு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபோனில் நமக்கு மெயின் ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸர் தான் என்ன பண்ணுன்னா ஆப்பை ரன் பண்ணும், ஒரு டிசிஷனை எடுக்கும், ஒரு லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். சேம் மைக்ரோ கண்ட்ரோலரில் சிபியு அதே ரோல் தான் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூட்டியில் நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது யாருன்னா சிபியு தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி அந்த சிபியு ஒர்க் ஆகுதுன்னா ஃப்ளாஷ் வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டு வச்சிருக்க கோடு எல்லாமே அந்த ஃப்ளாஷில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃப்ளாஷ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து டீகோட் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோனில் நம்ம ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறோம், ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கே போகுது, இந்த ஃப்ளாஷ் மெமரின்னு ஃபோனில் இருக்கும், அந்த ஃப்ளாஷ் மெமரி ஸ்டோரேஜில் தான் இது ஸ்டோர் ஆகும். மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் நான் இப்போ சொன்னேன்ல, நம்ம போட்ட ப்ரோக்ராம் எல்லாமே, லாஜிக் எல்லாமே எங்கே போயிருக்கும், ஃப்ளாஷ் மெமரிக்கு தான் போகும். இது பெர்மனன்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆப் நமக்கு டெலிட் ஆகிருக்காது, அப்படியே தான் இருக்கும். இப்போ ரேம் எடுத்துக்கலாம். ரேம் என்ன பண்ணுன்னா ஒரு டெம்பரவரி மெமரி மாதிரி. இப்போ ஃபோனில் நம்ம சில ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ப்ளே ஸ்டோர், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம ஒன்றையும் ஓப்பன் பண்ணுறப்போ அது எங்கே ப்ரீவியஸாக நீங்கள் என்ன ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்றத ரீசன்ட்ஸில் காமிச்சிட்ருக்கும், பார்த்துருக்கீங்களா? சேம் அதே மாதிரி தான். இதை நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரீசெண்டில் அந்த ஆப் காட்டுமா? காட்டாது, டெலீட் ஆகிருக்கும். அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலரில் சென்சாரோட வேல்யூஸ், வேரியபிள்ஸ், இது எல்லாமே ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜுக்காக இந்த ரேமை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜிபிஐஓ எடுத்துக்கலாம். ஃபோனில் பட்டன்ஸ் இருக்கும், டச் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். பட்டன்ஸும் இருக்கும், டச் ஸ்க்ரீன்ஸும் இருக்கும். இப்போது வால்யூம் பட்டனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலரில் ஜிபிஐஓ பின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், ஸ்கூட்டியில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் ஆகுதா, அந்த நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அந்த சிக்னல் ஜிபிஐஓ பின்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஜிபிஐஓ பின்ஸ்லேருந்து அது எங்கே போகும்னா சிபியுக்கு போகும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சதில்ல ஜிபிஐஓ. நெக்ஸ்ட் டைமருக்கு போகலாம். டைமர் என்ன பண்ணுன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ஃபோனில் அலாரம் அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? கரெக்ட் டைமுக்கு அலாரம் அடிக்கும். நம்ம 5 o'clock அலாரம் வச்சோன்னா சேம் 5 o'clock அலாரம். அதே மாதிரி தான் டைமரோட ஒர்க்கும். இப்போது 1 second ஒன்ஸ் நான் எல்இடியை டாகிள் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன் ஆஃப்ன்ற மாதிரி. இந்த டைமரை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த எல்இடியை டாகிள் பண்ண முடியும். இப்போ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மூவி ஷேர் பண்ணுறோம், ஃபைல் ஷேர் பண்ணுறோம், ப்ளூடூத்து, ஒய்ஃபை இதெல்லாம் இருக்குல்ல, இது UART, SPI, I2C இந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் அதுக்கு பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க, இந்த டேட்டாஸில் இந்த ஃபார்மெட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்ற மாதிரி அவங்க பேக் எண்டில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ சேம் அதே மைக்ரோ கண்ட்ரோலரில் இப்போ நம்ம ஒரு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் எடுத்துக்கலாம், கிளஸ்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்பிளே ஆகுது, இன்சைடில் இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிக்னலை இது வழியாக எடுத்துகிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்ற மாதிரி. அதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த டேட்டாவை சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஏடிசி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோனில் மைக் மாதிரி உங்களுக்கு தமிழ் புரியும், ஸோ நான் பேசுகிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம பேசுகிறது புரியுமா? புரியாது. அதுக்கு எல்லாமே டிஜிட்டல் தான் புரியும், 0s and 1s மட்டும்தான் புரியும். ஸோ நம்ம பேசுகிற அனலாக் சிக்னலை
டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ஏடிசியோட ஒர்க். இப்போ ஃபோனில் பிரைட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும், பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணி. பிடபிள்யூஎம்னா என்னென்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் பிடபிள்யூஎம் இருக்கும். மோட்டாரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்டரப்ட் எடுத்துக்கலாம். இன்டரப்ட்னா என்ன அப்படின்னா, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எதுக்கு ப்ரையாரிட்டி ஹையாக கொடுக்கணுமோ அதை ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு எப்போல்லாம் இன்டரப்ட் அக்யூர் ஆகுதோ அப்போ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம நார்மல் ப்ரோக்ராம்க்கே ஸ்விட்ச் ஆகும். நெக்ஸ்ட் கிளாக் எடுத்துக்கலாம். ஃபோனோட ஹார்ட் பீட் மாதிரி. இப்போ ஃபோனில் பவர் ஆன் பண்ணால் என்ன ஆகும்னா இன்டர்னல் கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகும். மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் கிளாக் சிக்னல்ஸ் இருக்கும். இப்போது 16 மெகாஹெட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டில் 16 மில்லியன் சைக்கிள்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன் வந்துட்டு நடக்கும். கிளாக் இல்லைன்னா இந்த சிஸ்டமே வந்துட்டு ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம். இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸரில் வெறும் சிபியு மட்டும்தான் இருக்கும். மற்ற ரேம் ஸ்டோரேஜ் நான் சொன்ன எல்லாமே அவுட் சைடில் இருக்கும், சிங்கிள் சிப்குள்ளே இருக்காது. இதுவே நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிப்குள்ளே சிபியு, ஃப்ளாஷ், ரேம், ஜிபிஐஓ, டைமர், ஏடிசி, பிடபிள்யூஎம், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், கிளாக் இது எல்லாமே ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில்.